ஹாய் கில்லு, எப்படா இருக்க? ஜான், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்ன கில்லு கில்லுன்னு கூப்பிடாத. சொல்லுடா, நான் நல்லாவே இருக்கேன். இப்போல இருந்தே நம்ம கடவுள் பிள்ளைகளா வளரணும். சரி, நீ ஏன் பூசை முடிஞ்சு முடியாம ஓடி போயிடுற? போடா, பூசை முடிஞ்ச உடனே மறைக்கல்விக்கு வா மறைக்கல்விக்கு வான்னு ஜஸ்டின் சார் பிடிச்சி வச்சுக்கிறாரு. நம்ம மறைக்கல்வி ஆசிரியங்க நல்லா விவிலியத்தை பத்தி எடுக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ தான் வரமாட்ற. டேய், ஞாயிற்றுக்கிழமை தான் மியூசிக் கிளாஸ், கராத்தே கிளாஸ், சிலம்பம் கிளாஸ்னு எல்லா கிளாஸ்க்கும் போகிறேன். அதுக்கே நேரம் சரியாக போயிடுது. உன்ன மாதிரி பைபிளை தூக்கிட்டு போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு ஒரு நாள் கடவுள் உணர்த்துவாரா ஜான், அப்போ உனக்கு தெரியும். டேய், பெரிய இறைவாக்கினர் நினப்பு, போய் வேலையை பாடுறா. என்னப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, திருப்பலியில் ரொம்ப பக்தியோட கலந்துக்கிட்டீங்களா? இன்றைய மறையுறையில் நம்ம பங்கு தந்தை எதை பற்றி சொன்னாங்க? ரொசாரியோ, நீ சொல்லு. டீச்சர், நம்ம பங்கு தந்த மறையுறை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் டீச்சர். அவனை பற்றி சொன்ன மாதிரியே இருந்துச்சுன்னு அவனையே பார்த்தேன். நீ எவனப்பா பார்த்த? அதான் சார், நான் ஜானையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நம்ம பங்கு சாமியாரு பொதுவாக தான் சொன்னாரு. நீ யாரை பார்த்துட்டு இருந்தன்னு கேட்டா ஜானை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற. நம்ம ஜான் தான் டீச்சர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த உலக இன்பத்திலேயே மூழ்கி போய் மறைக்கலுக்கு வரமாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அதான் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் டீச்சர். அது சரி, எல்லாரையும் மறைக்கல்விக்கு கூட்டிகிட்டு வரணும். ஈச் ஒன் கேட்ச் ஒன்ற மாதிரி அடுத்த தடவை மறைக்கல்விக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வாரம் வரும்போது ஜானையும் கூட்டிகிட்டு வரணும். நான் சொல்கிறது புரியுதா? சரிங்க சார், அவசியம் கூட்டிட்டு வரோம். வாங்கடா, என்னடா அவசியம் வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? ஜானு, முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் நம்ம மறைக்கல்வி ஆண்டு விழா நடக்குது. அதில் நீயும் வாடா, நம்ம ஜாலியாக இருக்கலாம். நடனம், பாட்டு, நாடகம், அது மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ஸும் இருக்குண்டா. ஜாலியாக வந்து விளாட்லாம்டா. நீயும் அவசியம் வந்துடுடா. போடா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கோபால், மணி எல்லாம் சேர்ந்து பைக் ரேஸ்க்கு போகிறோம். வேணாண்டா, இந்த வயசில் ஆபத்துடா. ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிரும்டா. உனக்கு வேற லைசன்ஸ் கிடையாதுடா. ஆமாம், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய இறைவாக்கிய மாதிரி பேசுகிற. வாங்க தம்பிங்களா, வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கோங்க ஆண்டி. ஆண்டி, ஜானையும் மறைக்கல்விக்கு அடுத்த வாரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா மறைக்கல்வியோட ஆண்டு விழா வருது. பைக் ரேஸ் எல்லாம் வேணாம் ஆண்டி. சரியா சொன்னீங்கப்பா, நானும் அதைத்தான் சொன்னேன். ஜான், தயவு செய்து சொல்றதை கேளுப்பா. எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வேலையை போய் பாருங்க. ஜான், உன் மேல இருக்கிற அன்புல தானப்பா இவங்க சொல்றாங்க. தயவு செஞ்சு கேளுப்பா. சே, என்னடா இப்படி மக்கர் பண்ணுது? இந்நேரத்துக்கு பைக் ரேஸ் ஆரம்பிச்சிருப்பாங்களே. இனிமேல் நான் எப்போ மெக்கானிக் கூப்பிட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு பைக் ரேஸ்க்கு போகிறது? கோபால், மணிலாம் இந்நேரத்துக்கு ரேஸுக்கு போயிருப்பானுங்களே. சரி, வேறு வழி இல்லை. பேசாமல் மறைக்கல்வி ஆண்டு விழாக்கே போவோம். பாத்தியா, உன்னை கடவுளா பார்த்து மறைக்கல்விக்கு அழைக்கிறாரு. எல்லாம் என் நேரம். ஹலோ ஜானா, இப்போதான் ரேஸ் நடக்கிற இடத்துல இருந்து ஃபோன் வந்துச்சுப்பா. நீங்க அங்கதான் இருக்கீங்களா? இல்லை அங்கிள், என் பைக் திடீர்னு மக்கர் பண்ணிருச்சு. அதனாலே நான் போல. பைக் ரேஸ்ல கலந்துக்கிட்ட கோபாலும் மணியும் கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சாம்பா. இப்போதான் நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியா அங்கிள்? உண்மையாவே கடவுள் என்ன சரியான நேரத்தில் காப்பாற்றிருக்காரு. அம்மா, நான் மறைக்கல்விக்கு போய் ரொசாரியோவையும் கில்பர்ட்டையும் பார்த்துட்டு வரேன். ஏய் கில்பர்ட்டு, அங்கே பாருடா, ஜான் வந்துட்டு இருக்கான். ஏய் ஜானு, என்ன ரேஸுக்கு போகலையா? ஆமாண்டா ரொசாரியோ, என் பைக் மக்கர் பண்ணதுனால தான் போக முடியல. ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. உங்களெல்லாம் பார்த்தா ஒரு இறைவாக்கினர் மாதிரியே இருக்குடா.
என் மேல் நீங்கள் காட்டுற அன்பு கரிசனையை பார்க்கும்போது நீங்களும் ஒரு இறைவாக்கினர் மாதிரி தான் தெரியுறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படி பார்க்க போனா நமக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துற நம்ம மறைக்கல்வி ஆசிரியர்களும் ஒரு இறைவாக்கினர் மாதிரி தான்டா. ஆமாண்டா, யாரெல்லாம் அன்பு, பரிவு, இரக்கம், ஜெபம் இது எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்காங்களோ அவர்கள் தான் இக்கால இறைவாக்கினர்கள். வாடா ஜான், கேம்ஸ்ல போய் கலந்துக்கலாம். ஏய் ரொசாரியோ, கில்பர்ட், ரொம்ப ஜாலியா இருக்குடா. உண்மையாவே மறைக்கல்வியை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். இனிமே வாரம் தவறாம வந்துடுவேன். மக்களுக்கு நல்வழியை சுட்டிக்காட்டி கடவுளின் மீட்பு திட்டத்தை பற்றி எடுத்துரைப்பவர்கள் அனைவருமே இக்கால இறைவாக்கினர்கள்தான்.